போட்டு தொலையட்டும். அதாவது சரி பரவாயில்ல போட்டு தொலைஞ்சிட்டு போட்டோம். ஆனால் ஐயோ எனக்கு மண்டலாம் அப்படியே பிச்சுக்குது. என்னடா பண்ணுறது, குத்துது குடையுது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. அப்படியே மண்டை பிச்சுக்கலாமான் இருக்குது, அப்படி இருக்குது. தலையணை வீடியோ நல்லா இருந்துச்சு. எங்கக்கா அதுதான்க்கா மனசு கஷ்டமாக இருக்கும். ஒரு 1000 வியூஸ் கூட டக்குன்னு வரலன்னா அது ரொம்ப கவலையாக இருக்குது அக்கா. நிஜமாலுமே சரி. அது அது எப்படி வெளிப்படுத்துறதுன்னே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப நாள் ஆச்சுக்கா அந்த மாதிரியெல்லாம் இது பண்ணி. விடுமா, நல்லா தூங்குமா. தூக்கமே வரமாட்டேங்குதாக்கா. நீங்கள் என்ன நினச்சா ஞாயிற்றுக்கிழமெலாம் படுத்துட்டு நம்மளால் அவருக்கு எதுவுமே ஒரு ஒரு 10 ரூபாய்க்கு பிரோஜனம் இல்லாத மாதிரி இருக்கமே அப்படின்னு உண்மையாலுமே ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் நான் நினைக்கிறேன். நான் அப்படிலாம் நினைக்கும் போது கடவுள் என்ன அப்படியே அதில் பாதாளத்துக்குள்ளே தள்ளுற மாதிரியே இருக்குது நிஜமாலுமே. இந்த காலத்தை பொறுத்தளவுக்கும் சரி ஒயிட்டியும் தேவையில்லை, ஒயிட்டியும் வேண்டாம், ஜென்ரலாக வெளியிலையும் சரிங்களா. என்னென்னா ஏமாத்துறவங்களுக்கும் அடுத்தவங்க பணத்தை கொள்ளையடிக்கிறவங்களுக்கும் தான் இந்த உலகம். ஏமாற்றி காசு பிடுங்கணும், அடுத்தவன் சொத்தை திருடணும், பொய் பேசணும். இதுதான். இந்த மாதிரி இருந்தால் தான் இதில் வந்துட்டு வாழவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும் போல். உண்மையாலாம் மன உளைச்சல் தாக்கா. நிஜமாலுமே நீங்களாம் கிரேட்டு. அப்படியே எங்களுக்கெல்லாம் நல்லா போகுதுப்பா. நான் அப்படி தான் மோடு முட்டி முன்னாடி கூப்பிட கிடாட்டு சமைத்து நானே எடுத்து வந்து சூப்பராக போகுது. சரி எனக்காக நீ ஜோதீஸ்வர் சொல்லுங்கள் தம்பி. அக்காக்காக நீங்கள் போய் கடை வெட்டிட்டு வாங்க போங்க. என்ன அக்கா இன்று ரொம்ப அழகாக இருக்கின்ற. எனக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் தம்பி. போயிட்டு முருகன்கிட்ட போய் கேட்டு வந்தேன். உங்ககிட்ட நான் ஒன்றுமே வேண்டலை சரியா, ஏன் இப்படி பண்ணுற, அதுக்கு காரணத்தை சொல்லு அப்படின்னு போய் 11 சுற்றிட்டு வந்திருக்கேன் சரியா. பெருமாளை பார்த்தேன். ஹாய் மை சோ ஸ்வீட் க்யூட் அப்படின்ட்டு வந்துட்டேன். 2 கெடா வெட்டுச்சேன். ஐயோ கெடா ரொம்ப கிரேட்டு, ஜாஸ்தி அக்கா. நெய்வேலியிலேருந்து உங்கள் மணி நான் வாங்க வணக்கம். சரி நிஜமாலுமே ஆள் வருவாங்கலாம் யோசிக்கவே இல்லை. ஏன்னா லைவில் அதாவது 500 300ன்னு இருக்குது. நமக்கு பார்த்தீங்களா 20 தான். சேனல் எதுக்குன்னே தெரில. ஐயோ எனக்கு கடுப்பாகுது. ஐயோ அப்பா, ஓ தலை வலிக்கிற சாமி. நான் இந்த மாதிரிலாம் என்றைக்குமே சொன்னதே இல்லை. ஆனால் இப்போ நான் முருகா வியூஸ் தர மாட்டாரு, முருகன் வாங்கணும் மயில் விட்டாய் தான் வருவோம். பார்த்தீங்களா, தான் முருகனுக்கு நம்ம மேலே பாசம் இல்லை. பாசம் இருந்திருந்தால் தான் நமக்கு வேண்டுறதெல்லாம் கொடுத்துருப்பாரு. அப்படியே என்ன சொல்லி நினச்சிட்டு பார்த்துருமா, வேண்டி இவங்களுக்கு ஏதாவது கொடுத்தா இவங்களுக்கு திமிரு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு கொடுக்கலையா என்னன்னு தெரில. ஐயோ தம்பி சத்தியமாக சொல்ல, எனக்கு அப்படியே தலை அப்படியே புடுங்குது. அப்படியே கோவம் அப்படியே வருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே உக்காந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வியூஸ் போகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போது வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இங்கே வருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்கு இவங்கெல்லாம் வராங்க, நாங்கள் சோறு திங்கிறோம். அதுக்கு வியூஸ் போகுது. சொல்லுங்களேன் எதுக்கு? அப்போது மற்றவங்களாம் இந்த உழைப்பு போட்டு ஒன்று பண்ணுறாங்களா, அவங்களுக்கெல்லாம் எதுக்கு சேனலு? தேவையே இல்லை. தூக்கி கடாசுங்கன்ட்டு விட்டுறணும். சேனல் அக்செப்ட் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் எந்த மாதிரி வீடியோ போடுவீங்க, உங்களுக்கு வியூஸ் வராதுன்னு கொடுத்துருந்தானா நம்ம ஒய்டிக்குள்ளேயே வந்திருக்க போகிறது கிடையாது. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் கிளாமராக போடுவீங்களா, கிளாமராக பேசுவீங்களா, இந்த மாதிரியெல்லாம் போடுவீங்களா அப்படின்னு கேட்டு முன்னாடியே ஆப்ஷன் கொடுத்தானா என்ன பண்ணுவோம், நம்ம ஓப்பன் பண்ண மாட்டோம். நம்ம பார்த்தாலும் நம்ம வேலையை பார்ப்போம். அப்படியே ஒய்டியே மொத்தமாக ஊற்றி மூடிட்டு போயிடுவாங்க. ஏன்னா யாருமே மேக்ஸிமம் விரும்ப மாட்டாங்க. சொல்லுங்களேன் என்ன அவருக்கு என்ன பிரச்சனை? கான்டென்ட்டு யோசிக்காத பார்ப்போம், ஃப்ரீயாக விடு பார்ப்போம். ஓகே அக்கா. அறியாக நீர்கள் சரண்மாக சொல்கிற இரவு வணக்கம். 5 யுவா வாங்க தம்பி வணக்கம். எப்படி இருக்கீங்க பிரதர்? வாங்க வணக்கம். ஒன்றும் எதுவும் பேசுது, சும்மா வீடியோ ஆனால் பண்ணி வைக்கும். அவ்வளோ ஒரு பாட்டு இருக்குது, ஒரு டைலாக்